வணக்கம். இன்றைக்கு நம் டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்மந்தப்பட்ட சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச இருக்கிறோம். அதில் முதலாவது தாவேக்கா தொடர்ந்த சிபிஐ வழக்கு, அதுக்கு உத்தரவு கிடச்சிருக்கு. சிபிஐ என்கொயரி பண்ணுறான்னு சொல்லி உத்தரவு கிடச்சிருக்கு உச்சநீதிமன்றத்தில். அதைத் தொடர்ந்து நேற்று திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நீலகிரி எம்பி ராஜா அவர்கள் நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதையும் வந்து நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். சீரியஸாக பேசினார், நகைச்சுவை பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பாக இன்றைக்கு போட்டிருக்கிற ஒரு எக்ஸ் பக்கத்தில் வலைதளத்தில் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதை பற்றி பேச இருக்கிறோம். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் தாவேக்காவோட உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ கோரிய மனு, எங்களுக்கு எஸ்ஐடி வேணும், சிபிஐ வந்து என்கொயரி வேணும், ஜட்ஜி போடுங்க அப்படி மாதிரி பல்வேறு மனுக்கள் தாக்கல் பண்ணுறேன். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு வழங்கிட்டாங்கண்ணே. எப்படி பார்க்குறீங்கண்ணே இந்த தீர்ப்பு? அதாவது தாவேக்காவுக்கு ஒரு புத்துயிர் கிடைச்ச மாதிரி இது நடந்திருக்கு. இப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்சுது அந்த நீதிமன்ற விசாரணை போகிற போக்கு, அரசியல் ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சிபிஐ விசாரணைக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டினாலும் ஒரு எஸ்ஐடியாவது போட்டுருவாங்க, இது இருக்காது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. ரொம்ப கடுமையாக உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை பார்த்துருக்கு அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்கணும். இதில் தாவேக்கா போட்டது வழக்கு மட்டும்தான். தாவேக்கா எந்த விகிதத்திலும் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தையும் எதுவுமே பண்ணலை. தாவேக்காவை போட்டு இவர்கள் அடி அவர்கள் என்டிஏவின் எல்லைக்கே ஓடிவிட்டார்கள். அப்போது இந்த விவகாரம் நடந்த உடனே இவர்கள் கொடுத்த பேட்டி, இவர்கள் அரசு அதிகாரிகளை வச்சு போட்டினது, எஸ்ஐடி போட்டது, இது ஒரு நபர் ஆணையம் போட்டது, முதல்வரே பேட்டி கொடுத்தது, அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது, செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தது, இன்னும் மற்றவர்கள், அப்புறம் பத்திரிகையாளர்கள் போர்வையில் பலரை பேட்டி கொடுக்க வச்சது, சமூக வலைதளங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்தி சமைஞ்ச பொண்ணு ரேஞ்சி கொண்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரால் பண்ணி எல்லாம் பண்ணி இதில் கைதும் அடங்கும். விஜய்க்கு ஆதரவாக அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும்தான் நின்னாங்க களத்தில். அவர்களையும் பலரையும் கைது பண்ணுறது, விஜய் விமர்சித்த அந்த நீதிமன்ற விஷயங்களை வச்சு பதிவு போட்டவர்களை அவர்களையும் கைது செஞ்சது. நம்ம நீதிபதிகளை விமர்சிக்கிறதையோ நீதிமன்றத்தை விமர்சிக்கிறதையோ அதிலெல்லாம் நம்ம உடன்பாடு கிடையாது. ஆனால் சாதாரணமாக விமர்சித்தவர்கள் மேலேயும் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பாய்ந்தது. இது எல்லாமே என்னென்னா விஜய்க்கு ஆதரவாக யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து வந்து விஜய் சுத்தமாக ஓரம் கட்டப்பட்டார் அப்படின்னு. நம்மளாம் விஜயை விமர்சனம் பண்ணியிருந்த ஆட்கள், என்னையா இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுன்ட்டு, ஏன்பா விஜய் வந்து ஓடி போயிட்டாலும் அவர் சைடில் கொஞ்சம் நியாயம் இருக்குது, பொறுப்பு 2 சைடும் தான் இருக்குது, அவர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தோம். கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஓடி ஒதுங்கி இருந்தது, மற்றவர்களும் அங்கங்கே ஒதுங்கி பதுங்கி இருந்ததெல்லாம் பார்த்தோம். இந்த கட்சிக்கும் ஒரு அடிப்படையில் சாதாரணமாக, அதாவது இப்போ சொல்லுவாங்க அந்த காலத்து பசங்க இப்போ கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்கிறவங்கள பூமர்னுவாங்க. ஆனால் பொதுவாக ஒரு அடிப்படை பண்புன்னு எல்லாருக்குமே இருக்கும். என்ன, ஒரு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லணும், சார் உட்காருங்கன்னோம், தண்ணி கொண்டு தரணும், வந்தவர்களை மதித்து கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களோட பேசணும். இது எல்லாமே சாதாரண நடைமுறைகள். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குன்னு ஒரு சாதாரண நடைமுறைகள்லாம் இருக்கு. நீங்கள் 16 நாள் துக்கம்னு சொல்கிறீங்கன்னா 16 நாள் துக்கத்துக்கு அந்த துக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணீங்க? 20 லட்ச ரூபா அறிவிச்சிட்டா அது கிடையாது. கொடியாவது அரக்கம்பத்தில் ஆகும்ண்ணா, கொடி 16 நாள் துக்கம் தானே, அப்போ அரக்கம்பத்தில் பறக்க வைக்க வேண்டியது தானே. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் எப்படி செயல்பட்டீங்கன்னு பார்த்தா, அவர்கள் ஓட விட்டோன்னு நீங்கள் ஓடி போயிட்டீங்க. இப்படி தான் இன்றைக்கி வந்து ஆதவர்ஜுனா பேசுகிறாரு. இப்போது இந்த வழக்கு வந்து விசாரணை போகுது. விசாரணையில் இங்கே உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் சிபிஐ விசாரணை கேட்டு ஜிஎஸ் மணி, எம்எல் ரவி மனு தாக்கல் பண்ணுறாங்க. இங்கே சென்னையில் உமா ஆனந்தன் பண்ணுறாங்க. அந்த நீதிபதி வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, இது ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே வராது, கரூர்னா மதுரை கிளை, அங்கே போய் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டுங்கன்னு மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. கரூரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன சம்மந்தம், நீங்கள் வழக்கறிஞர்கள், இந்த இதில் நேரடி சம்மந்தம் இல்லை, அதனால் உங்கள் மனு தள்ளுபடின்றாங்க. அதற்கு பிறகு இங்கே ஒரு பொதுநல வழக்கு வருது. அந்த பொதுநல வழக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு, தேர்தல் நடத்தையில் எப்படி பண்ணணுன்றது எஸ்ஓபி சம்மந்தமாக. அதே வழக்கு பெஞ்சில் இதில் போகுது மதுரை கிளையில். ஆனால் இங்கே சிங்கிள் ஜட்ஜி அதை எடுத்து அதில் ஆர்டர் போட்டது மட்டும் இல்லாமல் கூடுதலாக எஸ்ஐடி அறிவிக்கிறாரு, விஜய் பற்றி கமெண்ட்ஸ் போடுறாரு. அது அப்போவே அரசியல் பொருளாக விமர்சிக்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லை. இன்னொன்று எதிர்பார்ட்டியாக
விஜய் இல்ல. வாய்ப்பும் கொடுக்கலன்னா இதே தான் அவர்கள் அங்கே கொண்டு போகிறாங்க. எங்களை எதிர்பார்ட்டியாக கூட சேர்க்கலை, சம்பந்தம் இல்லாத வழக்கு, அதில் எங்களை வேண்டுமென்றே எங்களை பற்றிய கமெண்ட்ஸு ப்ளஸ் எங்களுக்கு எதிராக ஒரு எஸ்ஐடி அறிவிக்கிறாங்க. இது அதற்கான வழக்கே கிடையாது அப்படின்றது நீதிமன்றம். ஆமாம், என்ன இது, அது ஒரு சிவில் வழக்கு, இந்த வழக்கு தானே, பொதுநல வழக்கு தானே, அது ஏன் கிரிமினல் வழக்காக மாறுச்சு? ஏன் பெஞ்சு எடுத்தப்போ சிங்கிள் ஜட்ஜும் எடுத்தார்? ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கரூர்னா மதுரை கிளை தானே அப்படின்லாம் கேட்டு விட்டுட்டாங்க. சரி, இதை கடந்து போயிடுவாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சோம். இந்த அனைத்து அம்சங்களையும் உச்சநீதிமன்றம் கவனமாக பரிசீலித்திருக்கிறது. நான் இப்போ சொன்னேன், ஒருத்தன் மாட்டிட்டான், தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணல, தப்புக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிட்டான், தப்புக்கு யார் யார் பொறுப்பேற்று கொள்வது அப்படின்றதான் இப்போ பிரச்சனை. பிரச்சனை என்ன, நீ பொறுப்பா நான் பொறுப்பா, அவ்வளோதான். மற்றபடி செத்து போனவங்களை பற்றி யாரும் கவலைப்படல. நான் வந்து 10 லட்ச ரூபா அறிவிச்சிட்டேன், நான் போய் பார்த்துட்டேன், இது பண்ணிட்டேன். நான் 20 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கேன், போய் பார்ப்பேன், நான் துக்கம் அனுஷ்டிக்கிறேன், அவ்வளோதான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் இவர்கள்ட்ட சகல அதிகாரம் இருக்குது. இவர்கள் இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்தவங்க, என் பிஹெச்டி பண்ணவங்க. இது எல்கேஜி போய் பிஹெச்டி மோத முடியுமா? வச்சு அடி 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 அடின்னு சாத்திட்டாங்க. இதை எல்லாவற்றையும் நீதிமன்றம் பார்க்குது. ஏன் உயர் அதிகாரிகளே பேட்டி கொடுக்குறாங்க? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியில்லை. அப்போ விசாரணையில் அரசே நேரடியாக ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டீங்க, அது வேலையை பார்க்க வேணும், அரசு அது வேலையை பார்க்கணும். அரசியல்வாதிகள் பேசலாம், செந்தில் பாலாஜி பேட்டி கொடுக்கலாம், துரைமுருகன் கொடுக்கலாம், மற்றவர்கள் கொடுக்கலாம். ஆனால் அரசு அதுக்குள்ளே தலையிடக்கூடாது. எஸ்ஐடி போட வச்சதுலேயே பல்வேறு சந்தேகம், எஸ்ஐடி போட்டதுலேயே. அப்போ இது எல்லாம் பார்க்கும் பொழுது நீதிபதிகள் உடற்கூறு ஆய்வு இது சம்மந்தமாலாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் அவர் தடுமாறுறதெல்லாம் பார்க்குறோம். வில்சன் தடுமாறுறது எல்லாம். தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுது, இடைக்கால உத்தரவு இன்று பிறப்பித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, இதுக்கு நடுவில் வழக்கு போட்டவங்க டிஎன்ஏ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு அம்மா, நாங்கள் 8 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம், பார்த்துக்கலாம் எவ்வளோ பெரிய பாபாதக செயல், 8 வருடமாக இந்த குடும்பத்தையே கண்டுக்காத ஒருவர் வழக்கு போடுகிறாரா, இவர் மஞ்சள் அடித்து கொடுத்தாரா, இது பண்ணாரா, எல்லாமே பேசிட்டாங்க. மானம் கெட்டவனேன்னு வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம் வரைக்கும் பேசினாங்க. இவ்வளோ நாளாக அந்த 8 வருஷமாக அந்த குடும்பத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் இனிமேல் கவலைப்படுறாங்க. அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஆனால் பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அவர் தான். அவர்கள் பிரிந்திருக்கிறதுலாம் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். மற்ற இது ஒரு ஃபாதராக ஒரு குழந்தையோட இதில் அவர் வழக்கு போகிறதுல அவருக்கு எப்படி போட்டார், அவருக்கு எங்கே வசதி இருக்குன்னா, உங்கள் இதில் பலர் போட்டாங்களா, அதில் எந்த வசதின்னு தேட முடியாது. அதனால தான் அந்த விஷயத்தை அவங்க பெருசாக கிளப்பலை. கேட்டால் இந்த கேள்வி வரும். இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் போட்டார். அப்புறம் அவர் வந்து அவரை போய் பேட்டி எடுத்து, அவர் நான் போடலைங்க, யார் எதுக்கோ கையெழுத்து வாங்கினாங்க இதுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேட்டி எடுத்து பெருசாக போட்டு மானங்கட்டவர்களே ஈனங்கட்டவர்களே என்ன. இன்றைக்கி தாவாக்கா காலையில் நாங்கள் எனக்கும் அந்த இதுக்கெலாம் சம்மந்தம் இல்லை, நாங்கள் தனியாக போட்டோம், எஸ்ஐடி வேணான்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஜிஎஸ் மணியுடைய சிபிஐ விசாரணைக்கு வரும் வழக்கு. இதெல்லாம் சேர்த்தானே விசாரித்தாங்க. அதனால் நீ இன்டிமேட்டர் வரும்பொழுது இவர்கள் தரப்பில் 2 பேர் பாருங்கள் மோசடியாக போடப்பட்டிருக்கிறது. அதில் ஒருத்தர் மனுதாரர், அவரு நான் போடலன்னு சொல்ல வரலையே, மனுதாரரும் அவர் மனைவியும் பிரிந்து வாழ்கிறார்கள். அதனால் அவருக்கு நேரடி இதுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அது உங்கள் இஷ்டம், உங்கள் அரசியல். கோர்ட் அப்படி பார்க்காது. அது ஒன்று. இன்னொன்று வந்து மனுதாரர் பேர்லேயே இல்லை, வேறு யாரோ போட்டிருக்காங்க, கையெழுத்து மட்டும் வாங்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, ஃபோர்ஜரி. ரைட். அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, தீர்ப்பை சொல்லிட்டாங்க. சிபிஐ விசாரணை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமை, ரஸ்தோகி யார், மிக முக்கியமான வழக்குகள்லாம் தீர்ப்பு கொடுத்தவர். அவர் வந்து 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை தனக்கு கீழே நியமிச்சிக்கணும். அது யாருன்னா தமிழக ஐபிஎஸ் அதிகாரிகள். ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது. இந்த எஸ்ஐடி போட்டாங்களா முன்னாடி ஒரு 7 பேர் போட்டாங்க, அது மாதிரி. அதனால் அவர் கஷ்டம் இல்லை, ஏற்கனவே 7 பேர் போட்டு அதுலேருந்து 2 பேர் கூட எடுத்துக்கலாம். அப்போ 2 பேர். இவர்களிடம் சிபிஐ மாதம் ஒரு முறை ரிப்போர்ட்டை கொடுக்கணும். இவர்கள் விசாரணை போகிற போக்கு எல்லாத்தையும் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ எல்லா முனையிலும் தமிழக அரசுக்கு அவர்கள் 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் போகிறாங்க, அவங்க விசாரணை கண்காணிக்க போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு அந்த நீதிபதி, முன்னாள் நீதிபதி பார்த்துக்க போகிறாரு. சிபிஐ அதோடைய வேலையை பார்க்க போகுது. அப்போ இது எவ்வளோ ஸ்பீடாக போகுமோ நடக்கும். அப்போ இந்த விவகாரம் வந்து நல்லதொரு தீர்ப்பு, எல்லோரும் வரவேற்கிற தீர்ப்பாக தான் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு பெரிய பின்னடைவு. அவர்கள் போட்ட 1 மேன் கமிஷன், எஸ்ஐடி, மற்ற விவகாரங்கள் எல்லாம். அப்போ இந்த 1 மேன் கமிஷன் இனி எப்படின்னு தெரியாது. ஜியோ போட்டிருக்காங்க.
இதெல்லாம் இறங்கினா பிறகு ஒன் மேன் கமிஷன் அதோடைய என்ன பண்ணாலும் அது நாளைக்கு நிற்க போகிறதில்ல. சார்ஜ் ஷீட்டாக ஏதோ கமிஷனர் அறிக்கையை மட்டும் கொடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ? இல்லாட்டி ஒன் மேன் கமிஷனை கலைக்கிறாங்களா இல்லை அதுவும் வேலையை பார்க்கணும்னு சொல்கிறாங்களா தெரியாது. எஸ்ஐடி இருக்காது, நீர்த்து போயிடும். இவங்க போடுற அந்த சிபிஐ விசாரிக்கும், நீதிமன்றத்துடைய எஸ்ஐடி பார்த்துக்கும், உச்சநீதிமன்றத்துடைய எஸ்ஐடி. இதுதான் என்னோட கேள்வி வந்து நீங்கள் அதை சொன்னீங்க. இப்போ கவர்மெண்ட் நம்ம தமிழக அரசாங்கம் சார்பாக அந்த ஒரு நபர் ஆணையம்ங்கிறத வச்சுருக்காங்க. அது அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய மேல்பார்வையில் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்களுமே வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த எஸ்ஐடி வந்து செல்லாது, சிபிஐ வந்து வழக்கு கையில் எடுத்துருக்காங்க, போலீஸோட இது செல்லாது, சிபிஐ போகணும். ஆனால் இது அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய பங்கு என்னமா இருக்கும்? அருணா ஜெகதீஷன் வந்து ஒரு நபர் ஆணையம் அரசாணையின் பேரில் போடப்பட்டது. அவர்கள் தனியாக விசாரிப்பாங்க. அப்படி டபுள் ட்ராக்ல விசாரிக்கலாமா? விசாரிக்க கூடாது, அரசு தான் முடிவு பண்ணும். இந்த மாதிரி வந்ததுனால இல்லாட்டி வேறு யாராவது நீதிமன்றத்தில் ஏதாவது இது விஷயத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு நபர் ஆணையம் விசாரித்து அது என்ன கொடுக்க போகுது? விஜய் தவறு செய்தார், சிபிஐ விசாரித்து இது என்ன? ஏற்கனவே அந்த எஸ்ஐடிக்கும் இதுக்கும் அதே முரண் தான் வந்தது, இப்போ இதுக்கும் அதே முரணா? அப்போ அரசே இந்த விவகாரத்தில் இருந்து ஒரு நபர் ஆணையத்தை இது பண்ணணும். ஆனால் அவர்களுக்கு என்ன லாபம்னா, ஒரு நபர் ஆணையம் 3 மாதத்தில் அறிக்கை கொடுத்து விஜய் தப்புன்னு சொன்னால் அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம். ஆமாம், பாருங்க அவங்களே. ஆனால் அதை யாரும் பெரிதாக நம்ப போகிறதில்ல. நீங்கள் அமைச்ச கமிஷன் தானே, நீங்கள் போட்ட ஜட்ஜி தானேன்ற மாதிரி போவாங்க. அதே அருணா ஜெகதீஷன் கொடுத்த பரிந்துரைகள்லாம் நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நடைமுறைப்படுத்தினீங்களா அப்படின்ற கேள்வியும் வரும். அதனால் நியாயப்படி தார்மீக ரீதியாக அந்த ஒரு நபர் கமிஷனுக்கு சிபிஐ விசாரணை வந்துச்சு, எல்லாம் பார்த்துக்க போகிறாங்க, அவங்க பார்த்துக்க போகிறாங்க, எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போனால் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அரசு எப்படி முடிவு எடுக்குதுன்னு தெரியல. இதில் இன்னொன்று நான் குறிப்பிட வேண்டியது, இந்த 2 பேர் கொண்டு போய் இன்றைக்கி ஆஜர்படுத்தி மனுவாக கொடுத்து வில்சன்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த வழக்குக்கான தீர்ப்பு நான் பலரையும் விசாரித்து பலரிடமிருந்து வந்த கோரிக்கை அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை போட்டிருக்கோம், ப்ளஸ்ஸு ஜட்ஜியுடையது. அதனால் உங்கள் 2 பேருடைய இந்த பிரச்சனை இருக்கா, 8 வாரம் டைம் மனுவாக தாக்கல் பண்ணுங்கள், அது தனியாக விசாரிச்சுக்கிறேன்ட்டாங்க. அது தனியாக விசாரித்தா என்ன தப்புன்றதான் போகுமே தவிர, இவர் வில்சன் சொல்கிறாரு அதெல்லாம் விசாரித்து சரியில்லைன்னா அந்த தீர்ப்பையே திருத்திடுவாங்கன்னு. தீர்ப்புகள் திருத்தப்படலாம், சினிமாவில் வேண்டுமானாலும் நடக்கலாம். எஸ்.ஏ. சந்திரசேகரை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அது பையன் வேறு இருக்கும்போது அவர் எடுக்க மாட்டார். ஆமாம், இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இது கிட்டத்தட்ட அது அப்படின்னா ஜிஎஸ் மணி யார்? தாவேகா பிரதான மனுதாரர்ல, அப்புறம் எப்படி தீர்ப்பை திருத்துவாங்க? தாவேகா வச்ச கோரிக்கை அந்த எஸ்ஐடி வேணாங்க, எங்களை பற்றி கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி எடுத்தீங்க பொதுநல வழக்கை, எப்படி கிரிமினல் வழக்காக மாற்றினீங்க, பெஞ்சை மீறி எப்படி பண்ணீங்க, எஸ்ஓபி ஏன் அங்கே மாறிச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு பதில் கொடுங்க சென்னை உயர்நீதிமன்றம்னு தனியாக. அதே மாதிரி இந்த கேள்வியும் கேட்டிருக்காருன்னா, நீதிபதி எப்படி வந்து ஒரு எஸ்ஐடி போட்டிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க. அதில் தான் போட்டிருக்காங்க. அது போட்டு எஸ்ஓபி தானே, அதில் ஏன் நீங்கள் கிரிமினல் வழக்காக மாற்றி ஒரு எஸ்ஐடி போட்டிங்கன்ற மாதிரி. அதனால் அதுக்கு பதிவாளர் பதில் சொல்லுங்க. ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில, இன்னும் கடுமையாக போட்டிருக்காங்களா, என்ன சுட்டி காமிச்சிருக்காங்கன்னு தெரில. ஏன்னா அன்னைக்கு நான் பேசும்போது பார்க்கும்போது அது சும்மா ஒரு கேள்வியாக கடந்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சிவியராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் பொதுவாக மாநில உயர்நீதிமன்றங்களை கரெக்டாக நெறிமுறைப்படுத்தி போகிற பொறுப்பும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. பல தீர்ப்புகள் நீங்கள் பார்க்கலாம், ராஜஸ்தான் அங்கங்கே கண்டபடி பிற்போக்குத்தனமான தீர்ப்புகள், அதெல்லாம் திருத்தி சரி பண்ணலாம் பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து எனக்கு என்னென்னு பண்ணுறது, அவங்க பல விஷயங்களை கணக்கில் எடுப்பாங்க. அதனால் பதில் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்கன்றத நம்ம படிச்சுட்டு நாளைக்கு கூட அதை நம்ம பேசிக்கலாம். கண்டிப்பாக. இப்போதைக்கு இதுதான். இதை தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருன்னு, ஒரு 18-20 நிமிஷம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு காமெடி சொல்லியிருக்காரு, அடுத்து இது சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்னா, அவர் ஒரு விஷயம் சொன்னார், கரூரில் அந்த சம்பவம் நடந்த உடனே நாங்கள் யாருமே போகலை, நாங்கள் பார்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான், புசி ஆனந்த் அவர்கள், நிர்மல்குமார், அருண்ராஜ் அவர்கள் இருந்தோம். காவல்துறை தான் எங்களை வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நீங்கள் போங்க, தாவேகாவினர் யாருமே நீங்கள் வர வேண்டாம், இங்கே கலவரம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னோம். அதை நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இது எப்படி நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் அரசியல் கட்சி தான் நடத்துகிறீங்க, அதுதான் இருக்குது, மக்கள்கிட்ட தானே சப்மிட் பண்ணணும். நீங்கள் 16 நாள் துக்கன்றீங்க, 16 நாள் உங்கள் வாயை யாராவது அடைச்சி வச்சுட்டாங்களா? அவர்கள் ஏறி அடிக்கிறாங்க. ஊரில் இருக்கிற பத்திரிகையாளர்லேருந்து எல்லாரும் உங்களை அந்த அடிக்கிறாங்க. அப்போ ஓடி போயிட்டீங்கன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஓடி போகலங்க, அன்னைக்கு கரூரில் வந்து எங்களை உள்ளே விடலங்கன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு தானே விடல. ஆமாம். மறுநாள் ஆதவ அர்ஜுன் தலைமையில் ஒரு 10 பேர் கொண்ட குழு எல்லா அனுமதிப்பட்ட நோயாளிகளை பார்த்துட்டு அவர்களுக்கு பழம், பிஸ்கெட்டு, மற்ற விஷயங்கள், கையில் கொஞ்சம் உதவித்தொகை ஏதாவது கொடுத்துட்டு அப்படியே உயிரிழந்தவங்க குடும்பத்தை போய் பார்க்க யார் தடுக்க போகிறா? அப்படியே தடுக்கட்டும், மீறுங்க.
மீறினீங்க, நீங்கள் போனீங்க, தடுத்தாங்க, மீறினாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, அது நாங்கள் போனோங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு பண்ணலாமே, ஏன் ஓடி ஒளிஞ்சிங்க? மாவட்ட செயலர் 118 120 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் தானே மாட்டினாங்க. ஆமாம், மற்ற மாவட்ட செயலர் என்ன பண்ணா? 10 பேர் போய் பார்க்க வேண்டியதானே. அந்த குடும்பத்துக்கு அரெஸ்ட் ஆன அந்த ஃபேமிலிக்கு ஒரு மனோதைரியத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக அவர்களை போக சொல்ல வேண்டியதானே. போயிட்டு பேட்டி கொடுங்கப்பா, எங்கள் தலைவர் வருவார், பார்த்துக்குறோம், நீங்கள் சாஃப்டாக பேட்டி கொடுக்க வேண்டியதானே. என்ன தப்பு இருக்குது? பேசவே தெரியல, யாரும் பேசக்கூடாது, ராஜ்மோகன் பேசக்கூடாது, பிடி நிர்மல்குமார் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாதுன்னா அது என்ன கட்சி அது? கொஞ்சமாவது உங்கள் தரப்பு நியாயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும்ல. உங்கள் நல்ல நேரம் இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஜனங்க நம்புது இருக்காங்க. அந்த இல்லை நம்பிக்கை வச்சுக்கிங்க, இந்த ஆள் மோசம் விஜய்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக. திமுக இவ்வளோ நாள் பண்ண அரசியல் இருக்குல்ல, அதனால தான் விஜய் தப்பிக்கிறாரு. இல்லை, இன்னொரு புறம் வந்து எடப்பாடியாரோட அந்த ஸ்பீச்சும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கட்டமைப்பு எதிர்கட்சிகள் வந்து விஜய் பக்கம் விஜய் பேச வேண்டியதெல்லாம் எதிர்கட்சிகள் எதிர்கட்சி பேசுனாங்க. விஜய் என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் நேற்று கல்யாண சுந்தரம் வச்சு செஞ்சு விட்டார். செஞ்சுட்டாரு. எப்படி 3 to 7 தானேப்பா. அவர் 7 மணிக்கு வந்தாரா இல்லையா? நீங்கள் கொடுத்த டைம் வந்தாரா இல்லையா? காலையிலேருந்து கூட்டம் கூடுது, எல்லாம் ரைட்டு. அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தானே பார்த்துருக்கணும், நீங்கள் அனுமதிச்சிங்க. இந்த கேள்விலாம் கேட்குறாரு இவரும். இன்றைக்கி கேட்குறாரு 3 to 7, நாங்கள் 7 மணிக்கு வந்தோன்னு. ஆனால் இவர் கேட்குறதுக்கு இவருக்கு தார்மீக உரிமை இல்லை. ஏன்னா 12 மணிக்கு கூட்டம்னு இவங்களுடைய ட்விட்டரில் அவர் பேட்டியிலலாம் போடுறீங்க. அவன் அதை பத்திரிகையாளர் எடுத்து டிவியில் எடுத்து பிரேக்கிங் போடுறான், 12 மணிக்கு கரூருக்கு விஜய் வராருன்னு. அதை நம்பிக்கிட்டு இவன் காலைல 7 மணிக்கு டிஃபனை சாப்பிட்டு தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துக்கின்னு போய் உட்காடுறான். பல பேர் கொடுத்த நம்ம தம்பிகள்லாம் போனாங்க பேட்டி எடுத்தவங்களாம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 4 மணி வரைக்கும் கூட சாதாரணமாக படிக்கட்டில் உட்காந்து எங்கள் குழந்தைங்களோட உட்காந்துங்கன்னு சாதாரணமாக சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் சார். 4 மணிக்கு மேலே தான் சார் க்ரௌடு ஏறிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சா கூட வெளியே போக முடியல சார். இன்னொன்று, அந்த பக்கம் வந்து எக்ஸிட்டு வந்து இல்லை சார், பைக் பார்க்கிங் போட்டாங்க சார். அப்போ அப்படியே அடைச்சி மாட்டிக்கிட்டோம், எங்கேயுமே நகர முடியாமல் இதாச்சு. 4 மணி வரைக்கும் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்போ விஜய் சீக்கிரம் போயிருந்தாலும் பிரச்சனை ஆயிருக்காது. இன்னொன்று, இந்த அறிவிப்பும் ஒரு பிரச்சனை. இது எல்லாத்துக்கு மேலே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்போ தப்பு எல்லா சைடும் இருக்குது. இன்றைக்கி பாலத்துக்கு நீ தான் போடுற வேலையை பண்ணுறாங்க. அதில் தான் ஒன்று தான் இன்றைக்கி அதை நான் பேசுறது. இது ஒன்று. இன்னொன்று, அந்த துக்கம் இக்கன்ற கதைலாம் சொல்கிறாரு. நீங்கள் போய் பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும், அட்லீஸ்ட்டு அரை கம்பத்தில் கொடியை பறக்க விடணும். இது எல்லாம் ஒன்று. ஆனால் இன்றைக்கி ஆதவ பேச்சு நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் இல்லாட்டினாலும் இன்றைக்கி என்ன நடந்துன்றதை கோர்வையாக சொல்கிறாரு. இதில் ஒன்று கவனிச்சிங்களா? நான் கவனிச்சேன். கோர்வையாக சொல்ல விடாமல் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அது தொந்தரவுனாருண்ணே. ஏங்க இருங்க, நான் பேசுகிறேன். இதை பார்த்து இல்லைங்க இருங்க, இல்லைங்க நீங்கள் வந்து தீர்ப்பு, ஏங்க இருங்க நான் பேசுகிறேன், இல்லைங்க தீர்ப்பு என்ன குரல்னு எனக்கு தெரியும். அஜெண்டா ரெடி பண்ணது அஜெண்டா தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் மற்ற பத்திரிகையாளர்களை பார்த்து, ஏங்க அவர் கொஞ்சம் சுமார் சொல்கிறான் பேசணுங்கன்னு. ஆதவ் உறுதியாக இருந்தாப்புல, பேசியே தீர்வு, இதுதான் இன்னைக்கு விட்டா சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாம் லைவ் ரிலே ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன, ஊடகங்கள் எல்லா டைம்லாம் நீங்கள் ரொம்ப நோண்டிங்கன்னா ஒன்றா இருக்க மாட்டான் உங்கள். ஆனால் விநாச காலம் விபரீத புத்தி தான் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ லைவ் இன்னைக்கு இல்லாட்டினாலும் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. ஆமாம். அதனால் முழுவதும் ஆதவ் பேசிட்டாரு. அவருக்கு சாதகமாகவும் இன்றைக்கி தீர்ப்புகள்லாம் வந்ததுனால கொஞ்சம் ஏரியாக அடிச்சிட்டாப்பு. கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து அவர் பேசுனது ஒரு விஷயம் பேசினார், எல்லாம் பேசினாருன்னா அதில் 27% வாக்குகள் எங்களுக்கு இருக்கிறனால தான் எங்களை இந்த பாடுபடுத்திட்டாருன்னு சொன்னார். அதை நம்ம கடந்து போயிடணுமா? எப்படி ஆசைப்படுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அதெல்லாம் இப்படி பேசினாலும் இப்படி அடி வாங்கிறாங்க, இப்போ திருப்பியும் பேசுகிறீங்க. இப்போவும் சொல்கிறேன், விஜய்க்கு இந்த சிபிஐ விசாரணை இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி வழக்கறிஞர்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுலேருந்து நீங்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு அவர் யாரோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆதவ் சொன்னார். ஆதவ் தானே குற்றச்சாட்டு, வழக்கறிஞர்களை எங்களுக்கு கிடைக்காம பண்ணாரு. அப்போ யார் கிடைக்கிறத உதவி பண்ணாங்கன்றதான் அவருக்கு தெரியும். அதை வெளியே சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ விஜய் போய் மண்டபம் பார்க்கறதுக்கும் பிரச்சனை. அதுவும் அதிமுக சைடில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ வழக்கு விசாரணை உங்களுக்கு ஒரு இத்தனை வழக்கறிஞர்கள், 3 சீனியர் கவுன்சில், அவருடைய வாதம், இதெல்லாம் சேர்ந்து தான் உச்சநீதிமன்றத்தில் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அது நீங்கள் எடுத்த நல்ல நிலைப்பாட்டினால இல்லை, மறுபடியும் வேதாள முருகன் மாதிரி எங்கப்பா அவரு நான் வந்துட்டார், நான் தாடிலாம் வளர்ந்துச்சு, சேவ் பண்ண போய்கிறாரு. வந்தோடனே அண்ணா நம்ம தானே முதலமைச்சர்னா முடிஞ்சது, அவ்வளோதான். உங்கள் கதையை முடிச்சு விட்ருவாங்க. கண்டிப்பாக. சாதாரண மேட்டர்லையே உங்களால் இவர்களை எதிர்க்க முடியல. அரசியல் தேர்தல் அவர்களுக்கு வாழ்வாசாவா போராட்டம். ஆமாம். உங்களை எந்த வகையில் முடிக்கணுமோ முடிப்பாங்க. இப்போ ட்ரால் பண்ணிட்டாங்க, டிஃபேம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி போவீங்க? நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கிரவுண்டு கேளுன்றாங்க. அவர் கிரவுண்டு ஏற்பாடு பண்ணி அங்கே போய் பேசுகிறாரு. அது அவரால் முடியும். உங்களால் முடியுமா?
அப்போ நீங்கள் என்னென்ன வகையில் உங்களை தொல்லை கொடுப்பணும் கொடுப்பாங்க. பர்மிஷன் வாங்குறது உங்கள்கிட்ட ஆளே கிடையாது. பொதுச்செயலாளர் வந்து கையெழுத்து போட சொல்லுப்பானா, நீங்கள் தேர்தல் வரைக்குமே பர்மிஷன் வாங்க முடியாது. சரி, இப்போ பர்மிஷன் வாங்கி தேர்தல் பிரச்சாரம் போகிறீங்கன்னா போலீஸ்னா அவர் போடுவார். அதே மாதிரி கையெழுத்து போடுறதுக்கு பொதுச்செயலாளர் தான் கையெழுத்து போடணும். அது தேர்தல் ஃபார்மில். அதில் என்னென்ன குளறுபடி மாட்டி கட்டி கேஸுன்னாங்கன்னா ஓடி ஒழிஞ்சிட்டாரு வச்சுக்கிங்க, எங்கே போய் கையெழுத்து வாங்குவீங்க? இது ஒன்று. வேட்பாளர் ஃபுல்லாக போட்டி போட்டாங்க, 234 தொகுதி நிறுத்திட்டீங்க. ஏதோ டிடிவி வந்து ஆளுக்கு 10 கொடுத்துட்டு மீதி நிறுத்திட்டீங்க. வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்துக்கே நடந்திருக்கானே. இதுதான் சொல்கிறேங்க. நான் புதுசாக சொல்கிறேன். இப்படி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? விஜயகாந்த் ஜெயிச்சா பிறவும் போச்சு. 12 பேர் 13 பேர் போய் தொகுதி மேம்பாட்டுக்காக முதலமைச்சரை சந்திச்சாங்கல்ல. ஆமாம். யார்? இந்த இவரை வச்சு ஆளான இந்த தேவன் படம் எடுத்தார், அருண் பாண்டியன் நடிகர் உட்பட. அருண் பாண்டியன்ற கேரக்டர் எப்படிங்க உலகத்துக்கு இவரை வச்சு தானே? ஓமை வெளிகளில் விஜயகாந்த் சான்ஸ் கொடுக்கணும்னா வந்திருப்பீங்களா நீங்கள்? அப்போ இவ்வளோ நன்றி மறந்தோன்னா அந்த சூழ்நிலைக்கு தான் சுயநலத்துக்கு முடிவெடுப்பாங்க. எப்படிப்பட்ட நான் பேசினேன் ரொம்ப பேர்கிட்ட, அப்படி இருப்பான் என் தலைவன். ஆனால் பார்த்தா 10 நாளில் 10 தலைகீழ மாறிடுச்சு. இதுதான் அரசியல். இது விஜய்க்கு புரிஞ்சிக்கணும். அப்போது உங்களுக்கு இந்த இதில் வந்து பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் இன்னொரு இல்லைங்க நான் அப்படிங்க இப்போ சொல்கிறாங்க கேட்டால் கொஞ்சம் டைலமுள்ள தாங்க இருக்கார். ஒரு நாள் இப்படி பேசுகிறாரு, இன்னொரு நாள் இப்படி பேசுகிறாரு. இப்படி இருந்தனா வாழ்க்கை ஏதாவது லவ் பண்ணுறோமா, நம்ம வாழ்வோமா, எந்த கஷ்டம் வந்தாலும் நல்லா இருப்போமா? மறுநாள் போயிட்டு இல்லைம்மா எங்கள் அப்பா அம்மா ஆபத்துக்குலாம் என்னம்மா பண்ணுறது? மறுநாள் நான் வந்து கண்டிப்பாக நான் இது பண்ணுறேம்மா. இன்னொரு நாள் வேறு என்னம்மா கல்யாணம் பண்ணி குழந்தைங்க 10 வரைக்கணும் போடா துப்பு கட்டணும்னு சொல்லி துரத்தி விட்றோம் பொண்ணு. எப்பவுமே குழப்பவாதிகளை மக்கள் நம்ப மாட்டாங்க. அதான் மிச்சம். கண்டிப்பான. இது தொடர்ந்து விஜய் அவர்களை இன்று முதல் சித்தரிக்கப்படுவாங்கன்னு சிபிஐக்கு கேட்டதுனால சிபிஐ வழக்கும் சிபிஐயும் கொடுத்துட்டாங்க. அவர் எப்படி இனிமேல் கைப்பாவை பல பாவைகள் வரும்னா அது எந்த மாதிரியான விஷயங்கள்? அது எல்லா பிரச்சாரமும் பண்ணுவாங்க. நீங்கள் கைப்பாவையாக இருக்கிறீங்களா, நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற தொகுதிகள் மற்ற விஷயங்கள் பேசி முதல்ல தொகுதி ஒதுக்குது பேசணும், அப்புறம் என்ன தொகுதின்னு பேசணும், அப்புறம் இத்தியாதிலாம் இருக்குது. இதெல்லாம் பேசி பண்ணணும். இல்லைங்க நான் வரல அப்படின்னா அதையும் சந்திக்கவும் தயாராக இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்கிட்ட போகாத வரைக்கும் தான் பிரச்சனை. போயிட்டு விலகிட்டிங்கன்னா இன்னும் முற்றிலும் எதிரியாக பார்ப்பான். கண்டிப்பாக. அப்போ 2 சைடில் நீங்கள் நசுங்குனீங்கன்னா கரூருக்கே தாங்காதவங்க என்ன ஆவீங்கன்னு. ஒருவேளை என்டிஏ போயிட்டார் இது பண்ணார்னா இந்த பிரச்சாரங்கள் கடுமையாக இருக்கும். எப்படி இவர் சொல்லி தான் ஏற்பாடு பண்ணாங்க சிபிஐ, இருந்துட்டு போட்டோம் என்ன இப்போ இல்லைன்னா இருக்கும். அதனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா மதவெறி ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்களும் கூடுதலாக என்ன பேசணுன்றதை நீங்களும் பேசிட்டீங்கன்னா போதும். அப்போ இறங்கி அடிச்சிங்கன்னா கலைஞர்லேருந்து பல முன்னுதாரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணணும்னா ஜனங்க ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு எதிராக நீ கீழெல்லாம் போய் பேசுனா என்னங்க விஜய் போயிடுவாரா, போயிட்டாருன்னா அவள் தாங்க கேலிங்க இந்த டீமு ஸ்வீப்புங்க. இப்படி தான் ஜனங்க இருக்குது. இந்த சொல்கிற ஜனம் இருக்குல்ல இதுதான் ஓட்டு போடும். இல்லை இவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இதை தானே எதிர்பார்க்காங்க மக்களுமே. ஆமாம், இவர் தனியாக நிற்கணும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவங்க தொண்டர்களையும் அந்த கூட இருக்கிற டீம் தான். ஆமாம், தனியாக நிற்கிறதுக்கு முன்னாடி உள்ள டிஃபிகல்ட்டி சொல்லிட்டேன்ல. அது நீங்கள் சாதாரண இல்லை, நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாது. சரி தாக்கல் பண்ணால் பிறகு கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்புகள் இருக்குல்ல. இவங்க என்ன நாலேஜ் இருக்கும்? 2-3 வேட்பாளர்லாம் ரொம்ப வறிய நிலையில் இருக்கவங்க, அடிப்படை தொழிலாளிகள். அவங்கெல்லாம் தேர்தலுக்கு ஒரு 2 லட்சம் கூட செலவு பண்ண முடியாது இருக்காங்க. அவங்கள எம்ஜிஆர் வந்து இதே மாதிரி வந்த புதுசில் இருந்தாங்க. அப்போ தேர்தல் செலவு இந்த அளவு கிடையாது. எம்ஜிஆர்ன்ற ஃபேம் ஒன்று வந்தது. ஆமாம், இன்னொன்று எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அப்படியா இருக்குது? நீங்கள் என்ன எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் செலவு பார்த்துக்குவீங்களா? முடிஞ்சால் பிடுங்க பார்க்குறீங்க. முதல்ல வருவீங்களா களத்துக்கு? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதே உங்களுக்கு தெரியல. புஷி ஆனதுன்னா நான் பண்ணி வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா அவன் எங்கேருந்து கொடுப்பான்? பல பேர் ஒதுங்கிடுவான். அப்போ அவனே போய் தொழிலதிபரை கூட்டுவானா அவனை யாருன்னே தெரியாது. இந்த கட்சி ஸ்ட்ரக்சருக்கு உதவுமா இது? எம்ஜிஆருக்கு வந்த பொழுது அவர் தொகுதியை விட்டு வேறு தொகுதியில் போய் இவர் தான் சொல்கிறார், செங்கோட்டையன் தான், என் தொகுதியை விட்டு வேறு தொகுதி போய் நீங்கள் அண்ணா எப்படின்னா எனக்கு தெரியாது. என் மகன் இருக்குதுடா, நான் என் பேரை சொல்ல அவ்வளோதான், ஜெயிச்சோம் அப்படின்றாரு. இந்த மாதிரி மீனவர் தொகுதியில் போய் ஜிஆர் எட்மண்டை நிற்க வச்சார். இன்னொரு தொகுதியில் வேறு யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாதவங்களாம் சம்மந்தம் இல்லாததுலாம் நிற்க வச்சார். எம்ஜிஆர்ன்ற முகத்துக்கு வாக்குகள் இருந்தது. 80ல் 52% வாக்குகள் வாங்கி 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க. யார்? காங்கிரஸும் டிஎம்கே சேர்ந்து. அந்த தைரியத்தில் ஆட்சியை கலைக்கிறாங்க. இவர் ஊர் பூரா போய் பேசுகிறாரு, நான் என்ன செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன்னு. இவரது சதவீதம் 33 தான்.
இவர் ஒரு 33 கூட கிடையாது, கம்மி. 23% ஏடிஎம்கே, கொஞ்சம் கூட்டணி கிட்டலாம் சேர்த்து 29-30க்குள்ளே. அப்போ 55 எங்கே 29 எங்கே? இந்த கால்குலேஷன் தான் கலைஞர் போட்டார். அறிவாளிகள் கால்குலேஷன் போடலாம், மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அந்த அறிவாளியுடைய கால்குலேஷனே தோக்கடிச்சாங்க. காங்கிரஸ் உடைய 30% 10% எம்ஜிஆர் உருவிட்டார். மற்ற ஜனதா கட்சி 16% இருந்தது, அதுலேருந்து 8-9. எம்ஜிஆர் 40% மேலே வந்துட்டார், இவங்க கீழே போயிட்டாங்க. எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சி பிடிச்சார். கால்குலேஷன் முழுசுமே அடிபட்டுச்சு. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் முதல்ல மக்கள்கிட்ட போகணும், பிரச்சாரம் பண்ணணும், பேசணும், உங்கள் வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தலைமை ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது எதுவுமே கட்டமைப்பே இல்லாமல் நீங்கள் பண்ணணுன்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு ஜிகே மூப்பனார் மாதிரி டிஎம்சி மாதிரி அழகாக ஜாயின் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் 30 ஆரம்பிங்க. யார் கட்டு போகும் கண்டிப்பான. இதை தொடர்ந்துன நேற்று திமுகவோட நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து ராஜா அவர்கள் பேசினது ரொம்ப நகைச்சுவையாக இருந்ததுன்னு. ஏன்னா போன தடவை நீட் தேர்வுக்கு இப்படி தான் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைனா 200 தொகுதியெலாம் வேண்டாம்ப்பா, 150 தொகுதி ஜெயிச்சாலே போதும், நாடாளுமன்ற தேர்தல் வராமலே மத்தியில் வந்து ஆட்சி மாறிடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. திமுக உள்ளே போகும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்னென்ன? 150 தொகுதி இங்கே ஒரு மாநிலத்தில் டிஎம்கே 150னா இப்போ அவ்வளோ பெரிய ஆளை ஸ்டாலின் வர விடியல் தர போகிறாருல 135 என்னமோ தான். ஆமாம். அப்போ 159 டோட்டல் இவங்க வந்து டோட்டலாக மொத்தம் 159 தான். இப்போ 200ன்றாங்க. 200க்கு ஜனங்க எவ்வளோ கடுப்பில் இருக்காங்கன்னு போய் கீழே போய் பார்க்கல. ஆசாலாம் என்னென்னா இவர்கள் எல்லோருமே இந்த மேட்டுமைத்தனத்துக்கு வந்துட்டாங்க. எதை பற்றியும் கேட்குறதில்ல, கொஞ்சம் நெகட்டிவ் கூட காதுக்குள்ளே வாங்கிக்கிறதில்ல. அதே மீறினா இந்த லகுடபாணியில் கூப்பிட்டு கேட்குறது சூப்பர்ண்ணா, வேறு லெவல்ண்ணா அப்படி இப்படின்னு. இந்த காலகட்டத்தில் வந்த பத்திரிகையாளர் போர்வையில் வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். இன்னொன்று, அப்பப்போ உரைக்கெல்லாம் இருக்கிற இடதுசாரிகளோ மற்றவர்களோ இப்போ அவர்களே வந்து முழுதும் அந்த சைடு இதாயிட்டாங்க. அதனால் உளவுத்துறை சூப்பருன்றோம். அப்போ இது எல்லாம் சேரும் பொழுது ஒரு 150 தொகுதி ஜெயிச்சா உங்களுக்கு மீதம் ஆட்சி தேவை. 150 தொகுதினா இப்போ காங்கிரஸ் அதில் எவ்வளோ? இல்லை டோட்டலாக சொல்கிறாரா, டிஎம்கே மட்டும் சொல்கிறாரா? டோட்டலாக சொல்கிறாரு. ஏன்னா 200 சொன்னது டோட்டலாக தானே சொல்ல முடியும்னா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், இல்லாட்டாலும் 150 வந்தாலே போதுங்கிற மாதிரி சொல்லணும். டோட்டல்னா 150னா அப்போ மெஜாரிட்டி டிஎம்கே கிடைக்காது, டிஎம்கே கிடைக்காது. சரி, 150 வந்துட்டிங்கன்னா மீதி 84 எதிர்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சி எங்கேருந்து ஆட்சி மாற்றம்? இங்கே வேணால் மாற்றம் வரும், கூட்டணி கட்சியாக மாறிடும். தேர்தல் வராமலே மாறுதல் வரும்னா ட்ரம்ப் கிட்ட ஏதாவது பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் கிட்ட பேசி அதன் மூலிமா ஏதாவது மாற்றம் கட்டுறம் கொண்டு வரதுக்கு. ஏங்க இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது, இப்போ மெஜாரிட்டி வந்துடுச்சு அவங்களுக்கு. ஆமாம், சுயேட்சைகள் மற்ற இது எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. என்ன இப்போ மாறுதல் நீங்கள் மாற்றுவீங்க? திமுக அதுக்குள்ளே எப்படி போவோம்? இது என்னன்னா இவர்கள் வந்து அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை விட்றாங்களாம், அவர்களை வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணுறாங்களாம். அவனை சிந்திக்க மாட்டானா? சிந்திக்காமல் டீமும் இருக்கும் உட்காந்து. கண்டிப்பாக அதுதானே இன்றைக்கி உட்காந்துட்டு பயங்கரமாக இருக்குது. இது அதையெல்லாம் என்ன பாவம், ஒன்றும் 200 கொடுப்பானா போகும்போது, சொன்னபடி போன்றரை ஏமாற்றிட்டான் அப்படின்னு உக்காந்துட்டு இருக்கோம். அதனால் அவங்க எல்லாமே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இதை தாண்டி வெளியில் நம்மளை பார்க்குறாங்களே, நம்மளை என்ன நினைப்பாங்க அதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் அன்றைக்கி உட்காந்துட்டு பேசுகிறாரு பாருங்க, அப்படி கண்ணாடி போட்டுக்குன்னு. இன்றைய இளைஞர்கள் என்னது சுயசிந்தனையா, சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறாரு, சுயசிந்தனைன்னு அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அன்றைக்கு காலைல விடுறாங்க, எல்லாம் நடக்குது. இவர் நிறுவனத்தில் எடுக்கிற படங்கள் மற்ற விஷயங்கள், உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் போட்டு அடிக்கிறாரு, முறைச்சா அடிப்போன்றாரு, மறுநாள் அடிப்போன்னு முறைச்சா அடிப்போன்றார். நாள் தான் அது. போக போக வீரியமாயிட்டாப்புல, வீரியமாயி சதிகிதின்ட்டாப்புல. இன்னும் அந்நிய நாட்டு சதின்னு தான் சொல்ல. அப்புறம் அந்த ஆண்டவரை விட்டு அவரெல்லாம் அறிக்கை விட்டார். அதனால் இப்போ என்ஐஏ வரைக்கும் போயிட்டாங்க, முடிஞ்சது. என்ஐஏ விசாரணை வேணுன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இது எல்லாம் நடக்குது. நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறோமே, நம்ம ஒரு கூட்டத்தை வச்சுருக்கோமே, அந்த கூட்டம் முழுவதுமே வன்முறை பேச்சு, அவதூறு பேச்சுக்காக மட்டுமே இவர்களை தயார் பண்ணி வச்சுருக்கோமே. இவர்கள்ட்ட போய் பெரியார் கொள்கைன்னு நமக்கே அது தடுமாற்றமாச்சே, நம்ம போயிட்டு பெரியார் கொள்கைன்னு அங்கே பேசுகிறோமே. எனக்கு ஆணைமுத்து அவர்களுடைய ஃபங்க்ஷன் தான் காலையில் 10 மணிக்கான். நான் கேட்டேன், என்னங்க இது என்ன? ஒரு திமுக நிர்வாகிட்டேன், சார் அந்த 10 மணி கூட்டத்துக்கு ஆளை கூட்டு வரதுக்கே நாங்கள் பட்ட காடு எங்களுக்கு தான் சார் தெரியும். அப்போ அந்த 10 மணி கூட்டத்துக்கு, உதயநிதி ஸ்டாலின் வர கூட்டத்துக்கே எப்படி கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாருக்கும் அவருக்கு ஃபோன் பண்ணுவார், அவர் இன்னொரு ஃபோன் பண்ணால் அப்போ யாரும் ஆளை ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. என்னப்பா நீ ஏற்பாடு பண்ண, அவர் நான் சொல்லிடுறேன், ஏப்பா ஆள் ஏற்பாடு பண்ணணும். இப்படியே அவன் கொந்தளிச்சு போயிட்டு இருக்கானுங்க. ஆமாம், இப்படி வந்த கூட்டம்னா தானா சேர்ந்த கூட்டம் எங்கே ஒன்றை முதல்ல
நீங்கள் ஆணைமுத்துன்னு ஒருத்தர் யாருப்பா அது? யாரோ ஆணைமுத்தா, நம்ம இவர் வராரு, டெபுட்டி வராருப்பா, உட்கார சொல்லிக்கிறாங்க, பார்த்து இல்லை, பார்த்துக்கலாம். கூட்டு வர ஆளுக்குமே ஆணைமுத்து தெரிய வாய்ப்பு இருக்காரு. அப்புறம் நீ அங்கே இருந்துட்டு பெருசாக அப்படி இப்படின்னு ஒரு எழுதுனதை போய் எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தால் இல்லை, எப்படி? என்னைக்கா ஒரு நாள் சாதாரணமாக போகும்போது இந்த பைட்ஸ் எடுக்கும்போது நம்ம டெப்டிட்டே வந்துட்டு ஆணைமுத்தியை பற்றி அவர்கள் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அப்போயே அவரே சொல்லிட போகிறார் யார் அந்த ஆணைமுத்துன்னு. கேட்டவர் அப்புறம் அவருக்கு என்ன கதியாவார்? கடிவான இது வந்து நேற்று அவர் சொல்லியிருந்த இன்னொரு வார்த்தை, ஒன்றியத்தில் இப்போ வரைக்கும் ஆட்சியில் இல்லை. அவங்க சொல்கிற ஒன்றியம் மத்தியில் வந்து இனிமேல் வரைக்கும் அவங்க மெஜாரிட்டியில் இல்லை, மெஜாரிட்டியில் இல்லாத கவர்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க அமைச்ச ஆட்சியிலையுமே எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி இல்லாமல் தான் இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் தான் அமெரிக்காவை கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டு. மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் தான் பகல்மா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானை தாக்கி மற்ற நாடுகளோட பெரிய அல்லது மெஜாரிட்டி இல்லாத நாடு தான் இஸ்லாமிய நாடுகளோட உறவு வச்சுக்கிட்டு இன்றைக்கி தாலிபான் அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்குள்ளே வராரு. இது எப்படிப்பட்ட முன்னேற்றம்னா, ரஷ்யா கிட்ட நம்ம வாங்குகிற எண்ணெய்களை ஆப்கானிஸ்தான் வழியாக நாம் நேரடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு, ப்ளஸ் இன்னும் பல விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர்றோம். மெயினாக லித்தியம் அந்த அந்த பேட்டரியுடைய அந்த இது வந்து நம்ம அதை அடுத்த நோக்கி நகர்றோம். அதனால் பெரிய அளவில் நமக்கு ஒரு பாய்ச்சல் இது நடக்க போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக. இதை தொடர்ந்து நேற்று அவர் சொல்லியிருந்த ஒரு விஷயம், இந்தியாவே வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லை. இது நாடாளுமன்றத்தில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்றைக்கா அந்த பதிவு இல்லை தெரியல, நான் அதை நானும் கேட்குறேன், நீங்கள் பார்த்துறீங்களா ஏதாவது? தென்னகம் இது தமிழ்நாடுன்னு தாண்டி இப்போ இந்தியாவில் திராவிடத்தை தாண்டி அங்கே போயிட்டாங்கண்ணே. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ இப்படி புகழ்ந்தியா, இப்போ நான் புகழ்றேன் பாரு அப்படின்ற லெவலுக்கு போயிடுச்சு. இந்தியாவை பாதுகாக்கிறதுனா எப்படி அதான் தெரியலண்ணே. இந்தியாவுக்கு அரண்கிறது நம்மளுக்கு எப்படி போயிட்டாங்க? அது இந்தியா கூட வேணாங்க, தமிழக மீனவருக்கு அரணாருங்க. இப்போ கூட வந்து பிடிச்சி போயிட்டாங்க. இல்லைண்ணே, நாங்கள் என்ன கேள்வி, 5 நாளைக்கு முடிச்சுட்டு போயிருக்கேன், 3 நாள் முன்னாடி பிடிச்சிட்டு போனாங்க. அப்புறம் கடல் கொள்ளையர்கள், இலங்கை கொள்ளையர்கள் தாக்குதல், குறைந்தபட்சம் அதை பாதுகாத்துங்க. இந்தியாவெலாம் வேணாம், நம்ம கடல் எல்லை, வங்கக்கடல் எல்லை, இதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா என் மீனவர்களை அப்படின்னா செய்யுங்க. இந்திய அரசியலமைப்பு, இந்தியாவுடைய அந்த ஸ்ட்ரக்சரு, இதில் ஒரு மாநில முதல்வர் இந்தியாவை எந்த வகையில் பாதுகாக்க முடியும்? இல்லை, இந்தியாவை ஒரு மாநில முதல்வர் பாதுகாக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு? இது மொத்தமே யார் பேசுனது? ராஜாண்ணா இது அமைச்சராக இருந்திருக்காரு, அவரே சொல்கிறாருண்ணே 40 வருஷமாக நான் வந்து அரசியல். இல்லை, அவர்கிட்ட கேட்கணுங்க, யாராவது கேட்கணும். இந்த ஒரு பொண்ணு கேட்டுச்சு பாருங்க, நீட்டெல்லாம் எதிர்க்கிறீங்க ரைட்டு, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் எங்கே படிக்குதுன்னு கேட்டுச்சு. நல்ல கேள்வி, சரியான சூப்பர் கேள்வி, சரியான கேள்வி, சரியான கேள்வி தானே கேட்டுக்கிறாங்க. ரைட் ரைட்மா, நான் உட்காருமா பதில் சொல்கிறேன். அதனால் இந்தியா என்ன கெட்டு போச்சு? இந்தியாவை மாநில முதல்வர் பாதுகாக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? அப்படி பாதுகாக்கணும்னா பாஜக மாநில முதல்வர்களே இருக்காங்களே, அவங்களோடவா நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க? இந்தியாவில் பெரிய மாநிலங்கள்னு தமிழ்நாட்டை தாண்டி எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, அதில் எல்லாம் பாஜக தான் ஆட்சியில் இருக்குது. அந்த முதல்வர்களால் பாதுகாக்க முடியாத எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க? என்ன பாதுகாக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பாக. இது தொடர்ந்து நான் இன்றைக்கு வந்து அதிமுக சார்பாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ் பக்கத்தில் வந்து வலைத்தளத்தில் போட்டு நம்ம தமிழ்நாடோட முதல்வர் அவர்களோட இது என்னென்ன ஆட்சியில் என்னென்ன தோல்வியில் சந்திச்சிருக்கோங்கிறது பட்டியலிட்டு இது பண்ணியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே ஒன்று இருக்குங்கிறதே தெரியாத இன்னைக்கு அதுவே ஒரு பிரச்சார விஷயமா மாற்றிருக்காங்க. இதை நான் என்ன கேட்டால் இன்னும் ஏடிஎம்கே ஐடிவிங்கெலாம் ஸ்பீடு இல்லைங்க, இன்னும் வேறு லெவல் பண்ணணும், ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கோஷ்டியெல்லாம் ஒழிச்சு வெளியில் வரணும். இதில் என்ன பிரச்சனைனா, விஜய் ஒருவேளை வந்துட்டா இந்த மாதிரி ஆட்கள்லாம் அப்படியே உள்ள மீண்டும் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க. அதுவும் ஒரு பிரச்சனை தான். நீங்கள் வந்து சரி பண்ணுற வேலையை பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை களையாமல் திமுக அளவுக்குலாம் நீங்கள் ஃபைட் பண்ண முடியாது. ஒரு இதுக்கே வரல அவங்க. அதெல்லாம் கடந்து வரணும். 1 அடித்தா 4 அடிக்கணும். அடிக்கிறதுக்கு பிரச்சனையாக இல்லை, இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி நேற்று எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த பேட்டியில் வந்து தாவேகா இது மாதிரி அவங்க தொண்டர்கள் வந்திருக்காங்க, இந்த மாதிரி தொண்டர்கள் வந்திருக்காங்களே என்ன கேட்கும்போது அவர் அவங்க விருப்பப்படி தான் வந்தாங்க, நாங்கள் கூட உங்கள் தலைமையிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு கூட சொன்னோம், அவங்க விருப்பப்படி வந்திருக்காங்க, அதில் என்னங்க உங்களுக்கு வைத்திருச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் அதில் தெளிவாக சொல்லிடுவோம், உங்கள் தலைமையிட்ட கேட்டுட்டு தான் வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு அதுக்கு ஒரு டிஃபேம் பண்ணி தலைறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா, தாவேகாவும் என்டிஏ கூட்டில் தாவேகா போயிடுச்சுன்னா பாஜகவை எடப்பாடி கழட்டி விட்டு அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், எந்த சூழ்நிலை சேர்ந்தோம் எப்படி சேர்ந்தோம் தெரியாமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால்
வேற என்ன பண்ண முடியுங்க? இது நடக்குது, தடுக்க முடியல. அப்போ நடந்ததையாவது ஏதாவது டிஃபைன் பண்ணிட்டு இருக்கணும். நடந்துச்சு, அதையாவது ஏதாவது பண்ணோம்ல. அந்த வேலையில தான் இன்னைக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக. செல்வ பெருந்தகை வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாருண்ணே. காங்கிரஸோட மாநில தலைவர் அவர் கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. கிரீஷ் நம்ம பேசினோம்ண்ணே, அந்த அவர் வந்து 125 தொகுதியில் நிற்பாருன்னு சொல்லியிருந்தீங்க. மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னா, நான் வந்து எங்கே கேட்கணுமோ அங்கே தான் கேட்பேன். உங்கள் மத்தியில் கேட்க முடியாது. நீங்கள் எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? நான் நிற்க தயார் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரிலாம் என்னைக்காவது பேசி இப்படி பார்த்துருக்கீங்களாண்ணே? ஒரு மாநில தலைவர் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா, நான் வர்றேங்கிற மாதிரி சொல்கிறது பாவத்துடைய வெளிப்பாடு. மடக்கி மடக்கி இது கேட்குறாங்க. இப்படி போயிட்டாங்க. வேற வழி இல்லை. அதுதான் அந்த அவர் சொல்கிறார்ல, மறைச்சா அடிதான் அடிக்குது. அப்படின்னு. அந்த அளவுக்கு நிதானம் இழந்து முன்ன மாதிரி தலைவர்கள்ட்ட நிதானமும் இல்லை. இந்த ஊடகங்களும் எனக்கு என்னன்னு, அதாவது ஊடகங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா, உங்களை அவர் திட்டினாரு, வண்டியாக திட்டினாரு, நீங்கள் என்ன திட்ட போறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இவர் திட்டினா இங்கே கொண்டு போய் அங்கே கேட்குறது. அது ஒன்று. இவர்கள் நம்புகிறாங்கல்ல, ஒரு விஷயத்தை ட்ரெண்டாக்கி திருப்பி விட்டுறாங்க. அந்த விஷயத்தையே தப்பாக பதிவு பண்ணுறாங்க. அந்த தப்பான பதிவை இவர்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு, இல்லாட்டி இவர்களுக்கும் சேர்த்து அசைன்மெண்ட், அந்த அசைன்மெண்ட்டை கொண்டு போய் தலைவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்கள் அப்படி நடந்துச்சா, நான் முதல்ல விசாரிக்கிறேன், விசாரிக்காமல் நான் சொல்ல முடியாதுலாம் கேட்குறதில்ல. அதை நம்பிக்கிட்டு அவர்களும் பதில் சொல்கிறாங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஊடகங்கள் நிலைமை இதெல்லாம். அதனால் இவருக்கு என்னென்னா பிரச்சனை, கட்சிக்குள்ளேயே பிரச்சனை. ராஜேஷ்குமார் அடுத்த தலைவருக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கார். இவருக்கு தைரியம் இல்லை, அங்கே போய் கேட்கறதுக்கு இதெல்லாம் தைரியம் இல்லை. அவர் அந்த சோடங்காரு அவரா, இந்த ஒரு பேர் கிரீஸ்னு வச்சுக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி. அந்த கிரீஸ் என்ன பண்ணுறாரு, நாங்கள் இவ்வளோ தொகுதி இடம் கண்டு வச்சுருக்கோம், அதுலேருந்து நாங்கள் எவ்வளோ கேட்போம்லாம் சொல்லலை. அதை தாராளமாக பண்ணுறோம். நாளைக்கு எங்கள் 10 தொகுதி தான் கேட்கணும், அதுக்காக 120 தொகுதின்னு கூட ஊட்டிக்கலாம். ஆமாம். அப்போ அவர் அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. நான் ராஜேஷ்குமாரும் கேஎஸ் அழகிரியும் உரிமையை கேட்பையா, ஆட்சியில் பங்கு கேட்போம்னா இப்போ அப்படி. அதனால் இது இப்படி போய்கிட்டு இருக்குது. என்ன ஆகும் தெரியாது. இன்னைக்கு கூட ஒரு கூட்டம் போட்டுருக்காங்க. இதில் ஒரு தகராறு நடக்கும். தகராறுலாம் முடிவுக்கு வருவாங்க. கண்டிப்பாக. இதை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மேலே வந்து இன்றைக்கி தினமலரில் வந்து ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்குன்னா, ஜாதி பேரில் யூஸ் பண்ணி அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபர்னா கூட ஜாதி அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஜாதி இதே அமைஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கண்ணே. இது எப்படி பார்க்குறீங்க? பள்ளிக்கல்வித்துறை வந்து மீண்டும் மேலும் வந்து ரொம்ப இதாக போயிட்டுருக்காங்க. இப்போ ஜாதி வேறு அதில் உள்ளே புகுந்துடுச்சு. ஜாதி இருக்குதுங்க. அது வந்து இந்த கயிறு கட்டுறது, ஜாதி சங்கம், அதிலே சொல்கிறாங்க பாருங்கள். ஆசிரியர் சங்கங்களை ஜாதி ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. ஜாதி பார்த்து டிரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரி பல இது இருக்குது. இந்த மனப்பான்மை சமீப 10 ஆண்டுகளாக இந்த சமூக வலைதளங்கள் இதெல்லாம் வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா இவன் ட்ரோல் பண்ணி போடுறான், ஃபேமஸ் ஆகிடுறான். இதை ஆதரிக்கிற கருத்துக்களாக சும்மா இருந்தவன் முன்ன வந்து வெளியில் தெரியாத அவன் சும்மா இருப்பான். இப்போ அந்த கருத்துக்கள்லாம் வெளியில் போட்டோம்னா இவன் பெருமை இவன் போடுறான். இப்படியே போட்டு இது ஒரு பெரிய விஷயமா மாறி போய்கிட்டு இருக்குது. இதுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் மற்றவர்கள் அந்த அவர்கள் சங்க கூட்டத்தில் கலந்துக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது கரெக்டு தான், நம்ம பெருமையை நம்ம பேசிகிட்டு இருக்கணுங்க. அரசியலில் ஏற்றம் பெறுவதற்கும் இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டியை நம்ம இது பண்ணணும்னு அரசியல் கட்சிகள் எடுக்கிற முடிவு அந்த கம்யூனிட்டி தலைவர்கள் முன்னிலையில் வந்து அவர்கள் இது பண்ணுறாங்க. இப்போ கொங்கு ஈஸ்வரன் இருக்கார், நீ வந்து சமூக நீதி கட்சி தானே, ஜாதிக்கு எதிரான கட்சி தானே, ஏன் அந்த கட்சியை வச்சுட்டு பண்ணுறீங்க? இவங்க கூட அதை சொல்லியே, சமூக நீதி பெரியார் இதுன்னு சொல்லலை. அவங்க வச்சுக்கிட்டாலாவது ஏதாவது அர்த்தம் இருக்குது, நீங்கள் ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜாதி மதம் எல்லாம் வந்து அரசியலுக்குள்ளே இருக்குது. அதனால் இது ஆசிரியர் இதுலேயும் இருக்குன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் உறுதியாக இருக்கணும், நடவடிக்கை எடுக்கணும். இங்கே தான் அது கிடையாது. கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் எல்லா அரசு துறையில் தனக்கு வேண்டியவர்கள் இவர்களை இப்போவே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் தேர்தல் நேரத்தில் இந்த அமைப்பு நமக்கு இதுவாக இருக்கும். இப்படிலாம் வந்து அரசியல் போயிடுச்சு. இதெல்லாம் நடுநாளில் உருட்டிக்கிறது, சுயமரியாதை, சமூக நீதி அதுன்னு உருட்டிக்கிறது. நீங்கள் சாதி ஆணவ கொலைக்கு எதிரான நடவடிக்கை தனிச்சட்டம் கொண்டு வரதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே இடைநிலை ஜாதிகள் மேலே உள்ள ஓட்டு தானே, வேறு எதுவுமே. அதனால் இடைநிலை ஜாதிகள் தான் இதில் குறிப்பிடத்தக்க சொல்லணும். உருவாக்கணும் ஒருத்தன், அவன் லெவலில் இது பண்ணிட்டு அவன் யாருக்கும் தொல்லை இல்லாமன்னா அவன் உலகில் போயின்னுக்கிறான். அந்த இடைநிலை ஜாதிகள் பெரும்பாலும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு பெரும்பாலும் அவர்கள் தானே அந்த இதில் கொஞ்சம் மொழி வேறு உள்ள நடுவில் பூந்துனுக்குது. கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு மாதிரி இதாக வேறு. இந்த கேள்வியை முதலே வச்சுருந்துருக்கோன்னா இறுதியாக வைக்கிறது எப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. நம்ம பேசிட்டு இருந்ததுனால ஒரு ஆர்வமான ஒரு கேள்வினை பார்க்குறவங்களும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கலைஞர் கருணாநிதிங்கிற பெயர் அவருக்கு இந்த பட்டம் எதனால் சுட்டப்பட்டதுன்னு நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி
அது டீச்சர்ஸோட எக்ஸாமுக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காங்கண்ணே. இது எப்படி, அதாவது கலைஞர் வந்து ஒரு மரியாதைக்குரிய தலைவர்னா, இவர்கள் ஆட்சிக்கு வந்த அப்புறம் எல்லாத்துலேயும் கலைஞர் கலைஞர்னு கொண்டு வந்து அவர் மேலே உள்ள மரியாதையை இவர்களே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அதிகாரிகள் திருப்திப்படுத்துறதுக்காக கேள்விப்படுற கேள்வி. நாளைக்கு தளபதி என்கிற பெயர் எப்படி வந்துச்சு? யாரால் பெருமை பெற்றது? மணிரத்னம் எப்படி படம் வந்துச்சுலங்க, யாரால் பெருமை ஓ பெற்றது? இப்படி கொண்டு வந்துறீங்க. அப்படி சிவப்பு பூதம் என்கிற இதுன்னு ஆங்கில தலைப்பு என்ன, என்ன அவர்கள் செய்த சேவை என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. கலைஞர்ன்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கூட சரியாக ஞாபகம் இல்லை, எப்படி வந்துச்சு என்ன இதுன்னு. ஷோ சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. முன்னெல்லாம் நான் வந்து அவரை கலைஞர் தான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் என் பேரை சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சுன்னு ஒரு தடவை பேசினார். அன்னையிலேருந்து நான் கருணாநிதினு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவரே அதை கொஞ்சம் உணர்ந்துட்டார் போல். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கலைஞர்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் உதாரணம். கலைஞர்னா பேர் சொல்லக்கூடாது, புரட்சி தலைவர்னு சொல்லணும் பேர் சொல்லக்கூடாது, புரட்சி தலைவர்னு சொல்லணும் பேர் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் வந்து மற்ற இதில் கிடையாது, ஊடகங்களில் மற்றதில் கிடையாது. இப்போ அதுலேயும் சேர்ந்து வந்துச்சு. ரஜினியவே தலைவர்ன்றான் தலைவர் பத்திரிகையாளர். தலைவர் அந்த சீனில் என்னன்னு, டேய் அது ரசிகர்களுக்கு தான், நீ பத்திரிகைக்காரன் ரஜினிகாந்த் அப்படின்னு கேளுன்னா இவனே அந்த ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறான். இவனுக்கு அந்த எத்திக்ஸ் தெரியல. அதனால் இந்த மாதிரி அதிகாரிகளும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. நன்றி. நம்ம நேரத்தை